ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சண்டே டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், ப்ளஸ் நான் சிம்பிளாக பண்ணுற ஒரு மீன் குழம்பு ரெசிபியும் மீன் வறுவலும் தான் காட்டியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 இருக்குங்க. காலையில் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டீ தான் போட போகிறேன். டிகாஷன் வச்சுருக்கேன். இந்த டீ கொதிச்சு ரெடியாக வர கேப்பில் வந்து நான் சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ண போகிறேன். எப்பவுமே கிச்சனில் நின்னோம்னா ஒரே வேலையாக பார்க்கக்கூடாதுங்க. அது கூடவே சேர்த்து சின்ன சின்ன ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பண்ண போகிறேன் இல்லையா. அதெல்லாம் அதுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ண வேண்டிய சின்ன சின்ன ஐட்டம்லாம் அதை ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் அரைக்க போகிறேன். இது நான் பல்காலாம் பண்ணுறது இல்லைங்க. முன்னெல்லாம் பண்ணி வச்சா இடியப்பெல்லாம் செய்யலாம். இப்போல்லாம் அதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்பப்போ தேவைக்கு கொஞ்சமாக அரைச்சிக்கிறது. அதுக்காக பச்சரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வறுவலுக்கு அப்புறம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். அரிசி மாவு நிறைய ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம லைட்டாக அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. பல்காக அரைச்சி வைக்கணும். அதுக்கு டைம் இல்லை, வாங்கிட்டு வரல. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். அது கூடமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க. இதை மொத்தத்தையும் சேர்த்து நல்லா ஷைனிங்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்படி அரைச்சிங்கன்னா வந்து ஸ்மெல்லு வராமல் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் மசாலா பார்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷன் தான், இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சது. இது வந்து ஃப்ளேவர் பிடிக்கும் எனக்கு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீன் மசாலா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறேன். பட் அது காரம் உரைக்குமான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சிவப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணலாங்க. நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கடைசியாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கிங் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட தயிர் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சிம்பிளாக ஒரு மெத்தடில் பண்ணுறேன். அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பேஸ்ட் ரேஞ்சுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மீனை கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா நல்லா தடவி எடுத்துக்கலாம். காலையிலே ஆதிரப்பா மீன்லாம் வாங்கி வந்து கொடுத்து கழுவியும் கொடுத்துட்டாரு. இப்போ இது மொத்தத்தையும் மசாலா தடவினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு போகிறேன். மதியம் லஞ்சுக்கு சூடாக பொரிச்சிக்கலாம். அது வரைக்கும் அது நல்லாவே ஊறட்டும். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் வெள்ளம் முடிஞ்சதுங்க. லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறேன். மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குழம்பும் பார்த்துடலாம். இப்போ அது ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தாராளமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி, அதனால் நிறைய சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்க போகிறேன். இப்போ கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். சைட் பை சைட் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி உலையும் வச்சிடுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி பார்க்கும்போதே தெரியும். இந்த டைமில் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாப்பா இருக்கா இல்லையா, அவள் சாப்பிட மாட்டா. இருந்தாலும் ஊட்டி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டெய்லியுமே நான் காரம் கம்மியாக தான் சமைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் வந்த அப்புறம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டு போட்டு நல்லா மூடி கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் உலையும் காஞ்சிருச்சுங்க. அரிசியும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் சாதமும் வெந்துட்டுருக்கு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைட் பை சைட் நான் கிச்சனை க்ளீன் பண்ணிப்பேன். நான் கிச்சனில் சும்மாவே நிற்க மாட்டேன். என் கை சும்மாவும் இருக்காது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கிச்சனையும் அப்படியே டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே நான் சமைப்பேன். ஏன்னா கிச்சனில் நிற்கிறப்போ ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகாதுங்க. அதெல்லாம் ஒரு டைம் சேவிங் தான். அடுத்து குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச மீன் போட்டுக்கிறேன். நான் நடு பீஸ்லாம் வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டேன். தலையும் அந்த வால் பகுதியை மட்டும் நான் இப்போ குழம்புல சேர்த்துக்கிறேங்க.
யாருக்கெல்லாம் வந்து இந்த குழம்புல போட்ட தலை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த பாடி பார்ட்ஸை விட எனக்கு அந்த தலை வந்து ரொம்ப பிடிக்குங்க மீன் குழம்புல. வறுவலில் வந்து அந்த மீன் சென்டர் பகுதி நல்லாயிருக்கும், பட் குழம்பு மீனில் மட்டும் தலை பகுதி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா மீனும் சேர்த்துட்டு கலரி விடாதீங்க, சும்மா லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் கொதிச்சதுக்கப்புறமா திரும்ப 2 நிமிஷம் கழிச்சு லைட்டாக மீனை திருப்பி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 4 நிமிஷம் கொதித்தாலே குழம்பு ரெடி ஆகிடும். சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாதமும் வடிக்கிற டைம் வந்தாச்சு. சைட் பை சைட் நான் எல்லா வேலையும் லைட்டாக கிச்சன் க்ளீனிங் வேலையும் முடிச்சிக்கிறேன். ஏன்னா பாப்பா எழுந்துக்கிற நேரம் ஆகிடுச்சு. அவளுக்குமே ரசம் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி சண்டே அன்றைக்கி குழம்பு பண்ணது சிம்பிளாக தான் பண்ணேன், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஆதிரப்பா லஞ்சுக்கு வந்த அப்புறம் மீனும் பொரிச்சிடலாம். இப்போ ஆதிரப்பா வந்ததுக்கப்புறமா மீனும் பொரிச்சு எடுக்க போகிறேன். அதிகமாக ஆதிரப்பாவுக்கு எண்ணெய் பொருள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டார். அதிகமாக செஞ்சாலும் சத்தம் தான் போடுவார். ஸோ நான் வந்து டீப் ஃப்ரைலாம் என்றைக்குமே பண்ண மாட்டேங்க மீன்லாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ரொம்பவும் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் பாருங்கள், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் திட்டமாக தான் போடுவேன். மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஆதிரப்பாவுக்கு. உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா முறுமுறு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மீன் தொடும்போது எண்ணெயே இருக்காது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக சாப்பாடு சர்வ் பண்ணிடலாம். சூடான சாப்பாடு, மீன் குழம்பு, வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த சண்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் தாங்க. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.